24 FPS சார்பா உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பு வணக்கங்கள். பரபட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. டேய் மணி அடிங்கடா. கொரோனா இந்த ஒற்றை சொல் இந்த 21ஆம் நூற்றாண்டையே திருப்பி போட்டுடுச்சு. குறிப்பா இந்த 21ஆம் நூற்றாண்டின் 21வது ஆண்டுல இந்த கொரோனாவோட கோரத்தாண்டவத்தை தாங்கவே முடியல. இதுவரைக்கும் இது போன்ற பெருந்தொற்றுகள் இருந்து மனித இனம் எப்படியோ மீண்டு வந்திருக்கு. ஆனா இந்த கோவிட்-19 பெருந்தொற்றிலிருந்து மனித இனம் மீள தத்தளிக்கிறது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எல்லார் மனசுலையும் ஒரே ஒரு காரணம் மட்டும் நீங்கா இடம் பிடிக்கிறது. இதை காரணம்னு சொல்றதை விட ஒரு கேள்வின்னு கூட சொல்லலாம். அந்த கேள்வி என்னன்னா, இந்த கொரோனா இயற்கையாவே உருவானதா இல்ல செயற்கையா உருவாக்கப்பட்டதா? It began 9 months ago. The killer Wuhan virus is showing no signs of abating. Every day we report about more infections, more cases, more deaths. But the question about the origin of the Wuhan virus remains unanswered. முதல்ல கொரோனா வைரஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கொரோனா வைரஸ் ஒரு ஆர்என்ஏ வைரஸ், அதாவது ரைபோ நியூக்ளிக் ஆசிட் வைரஸ். இந்த ஆர்என்ஏ வைரஸ் mRNA என்று அழைக்கப்படுகிற டிரான்ஸ்கிரைப்டு டிஎன்ஏ மூலமா தன்னோட அச்சை செலுத்தி இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். இந்த இனப்பெருக்கத்தால் உருவாகிற புதிய வைரஸ்கள் நம் உடல் முழுவதும் பரவி பாதிப்பை ஏற்படுத்துது. சரி, கொரோனா வைரஸ் மட்டும்தான் ஆர்என்ஏ வைரஸ்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. இது போன்ற பல வைரஸ்களை மனித இனம் ஏற்கனவே கண்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தட்டம்மை ஒரு ஆர்என்ஏ வைரஸ். Once the virion enters a host cell, it disassembles and the viral genome begins to interfere with cellular processes. The first stage of the intracellular phase of the viral replication cycle is cell entry. சரி, இப்போ இந்த கொரோனா வைரஸ் எப்படி பாதிக்குது, யார் யாரெல்லாம் பாதிக்கும் அப்படின்ற விவரங்களை பார்ப்போம். இந்த கொரோனா வைரஸ் பெரும்பாலும் பாதிப்பது பாலூட்டிகளையும் பறவைகளையும் தான். முக்கியமா இந்த பாலூட்டிகளோட சுவாச குழாயில பாதிப்பை ஏற்படுத்தி சிலருக்கு சளி இரும்பல்னு தொடங்கி சிலருக்கு மரணம் வரை இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கொரோனா வைரஸ்ன்ற பேரு நமக்கு வேணா புதுசா இருக்கலாம். ஆனா மருத்துவ உலகத்துக்கு கிட்டத்தட்ட 1971ஆம் ஆண்டே கொரோனா வைரஸ் என்ற பெயர்ல ஒரு உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம 1920ஆம் ஆண்டே இந்த கொரோனா வைரஸ் விலங்குகள்ல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 45 வகையான கொரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டது என்பது ஆச்சரியமளிக்கும் உண்மை. This refers to the way that the virus looks under the microscope, like there's a crown on the top of the virus. Some of them, 4 or 5 different kinds, cause common diseases among humans. Everything from the common cold to mild or moderate respiratory illnesses. இந்த கொரோனா வைரஸ் எப்படி பரவி இருக்கும் என்பது குறித்து பல தகவல்கள் ஊடகங்கள்ல வெளிவந்திருந்தாலும் இது முதலா வௌவால்கள் இருந்தா மனிதருக்கு பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கோவிட்-19 என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டாலும் இதோட மூலப்பெயர் SARS-CoV-2. இது முதலா சைனாவில் உள்ள ஊஹான் மாகாணத்துல கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கண்டறியப்பட்டது. இது கண்டறியப்பட்ட நாள் முதல் இன்று வரை சுமார் 16 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. Can be characterized as a pandemic. The new coronavirus is thought to have originated in bats, and the initial outbreak has been linked to a live animal market in China. But there are other conspiracy theories about where it may have come from. So, what should we believe? சரி, அடுத்து சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கு வருவோம். இந்த கொரோனா வைரஸ் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையை உலக சுகாதார மையம், அதாவது இந்த கொரோனா வைரஸோட ஆரிஜின் பத்திய ஒரு ஆய்வறிக்கையை உலக சுகாதார மையம் சிறிது நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது. அதுல இந்த கொரோனா வைரஸ் சீனாவில் உள்ள ஊஹான் மாகாணத்திலிருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்ல எந்த விதமான ஆணித்தரமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஆய்வறிக்கையை பல உலக நாடுகள், குறிப்பா இந்த கொரோனா வைரஸை சீன வைரஸ்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் ஆண்ட அமெரிக்கா முதல் பல உலக நாடுகள் இது திருப்திகரமா இல்லை அப்படின்னு தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. It's important to understand the origin of the virus for 3 key reasons. One is to, if we find the source and if it's still out there, we can prevent future reintroduction of the same virus into the human population. The second reason is that if we understand how this one jumped from a bat origin into humans, we can perhaps prevent similar events in the future. இது ஒரு புறம் இருக்க, உலக சுகாதார மையத்தோட தலைவரான திரு டெட்ரோஸ் அதானம் அவர்கள் இந்த ஆய்வறிக்கை தனக்கே திருப்திகரமா இல்லைன்னுட்டு மேலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு விரிவான ஆய்வை நடத்தி
விரிவான ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்போம் அப்படின்னு உலக நாடுகளுக்கு உறுதியளிச்சிருக்காரு. The World Health Organization's chief said a mission to study the origins of the coronavirus in China did not adequately analyze the possibility of a lab leak before it concluded that the pathogen probably spread from bats to humans from another animal. Director General Tedros Ghebreyesus said he's ready to deploy additional missions involving specialist experts as he doesn't believe the assessment was extensive enough. இது ஒரு புறம் இருக்க, சீனா தரப்புலேருந்து என்ன சொல்றாங்கன்னா, கொரோனா வைரஸ் சீனாவிலிருந்து மட்டும்தான் உருவானது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆணித்தரமான ஆதாரங்களும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த கரோனா குறித்த ஆய்வுகளை உலகின் பல நாடுகளிலும் உலக சுகாதார மையம் மேற்கொள்ளணும் அப்படின்னு தங்கள் தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்தினாங்க. We will read the report and discuss, digest its content and next steps with member states. But as I have said, all hypotheses are on the table and warrant complete and further studies from what I have seen so far. இப்படி மாறி மாறி அதிருப்திகள் வெளிவந்து கொண்டிருந்த தருவாயில உலகின் பல நாடுகள், குறிப்பா அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், இஸ்ரேல் போன்ற பல நாடுகள் இந்த ஆய்வறிக்கை தங்களுக்கு திருப்திகரமா இல்லை அப்படின்று ஒரு கூட்டறிக்கையும் சமீபத்தில் வெளியிட்டாங்க. Tonight, the World Health Organization already questioning a joint coronavirus report by its own team and China, and its conclusion that it was extremely unlikely COVID escaped from the Wuhan Institute of Virology. The WHO's Director General saying that assessment was not extensive enough, saying he may deploy a new mission. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமாக த வீக்கெண்ட் ஆஸ்திரேலியன் என்ற ஆஸ்திரேலிய பத்திரிகை த அன்நேச்சுரல் ஆரிஜின் ஆஃப் சார்ஸ் அண்ட் நியூ சீரியஸ் ஆஃப் மேன்மேட் வைரஸஸ் ஆஸ் ஜெனடிக் வெப்பன்ஸ் என்ற தலைப்பில் சீன விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வறிக்கையை கொண்டு வந்ததாகவும் அந்த ஆய்வறிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் இருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கையை பிரசுரிச்சாங்க. Michelle, what do we know about this latest comment from the WHO chief on the origins of COVID? So the issue here is how aggressively and openly the experts who went into Wuhan and into China were allowed to dig into the origins of the coronavirus. அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கொரோனா வைரஸ் போன்ற ஒரு வைரஸை கொண்டு ஒரு பயோவார மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு பல இடங்கள்ல விவாதிச்சதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. According to a report, China had discussed weaponizing coronaviruses in 2015, which was almost 5 years before the first COVID case was reported in the Chinese city of Wuhan. The leaked documents have been published by Australian media, which say that the papers were obtained by the US State Department. According to the report, Chinese military scientists discussed the use of man-made viruses as bioweapons. இதுக்கு சீன தரப்புல இருந்து வூஹான் ஆய்வகத்தில் தாங்கள் பரிசோதித்த வைரஸோட மாதிரியும் கொரோனா வைரஸோட மாதிரியும் முற்றிலும் வேறுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆய்வறிக்கையில் உள்ள பல கருத்துக்களை இந்த ஆஸ்திரேலிய பத்திரிகை திரித்து வெளியிட்டாங்க அப்படின்னும் அந்த ஆஸ்திரேலிய பத்திரிகை மீது குற்றத்தை சுமத்தியிருக்காங்க. Chinese officials have previously stated their anger. We have said on many occasions that Australia has repeatedly taken wrong words and deeds on issues involving China's core interests and major concerns, taking provocative and confrontational actions. This is the root cause of the current difficult situation in China-Australia relations. அடுத்து இந்த கொரோனா வைரஸ் சார்ந்து இந்த உலகத்தில் நிகழ்கிற சில பிரத்யேக நிகழ்வுகளை ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடுகளை களைய பல நாடுகள் பிற நாடுகளிலிருந்து தடுப்பூசிகளை இறக்குமதி செய்து கொண்டிருந்த போதிலும் சீனாவின் அண்டை நாடான தென்கொரியா சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசிகளை இறக்குமதி செய்யாதது உலக நாடுகளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கொரோனா வைரஸ் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவியிருப்பதால இந்த கொரோனா வைரஸ் ஜூனோசிஸ் வகையை சார்ந்தது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதுபோலவே நம்ம ஏற்கனவே விவாதித்த இந்த உலக சுகாதார மையம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு உலக நாடுகள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்தியாவும் நியூசிலாண்டும் கையொப்பம் இடாதது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. உலகம் முழுவதும் தடுப்பூசிகள் செலுத்தி கொண்டிருக்கும் தருவாயில் அமெரிக்க தயாரிப்பான ஃபைசர் தடுப்பூசியை தென் அமெரிக்க நாடுகளான பிரேசில் மற்றும் சில நாடுகளுக்கு விற்பனை மற்றும் இறக்குமதி செய்வதற்கு அந்த ஃபைசர் நிறுவனம் அந்த நாடுகளுடைய இராணுவ தளங்களை ஆதாரமாக கேட்டது எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது.
உலக சுகாதார மையத்தோட ஆய்வாளர்கள் சீனாவில் ஆய்வுகளை மேற்கொள்ள சென்றபோது தான் கடந்த 5 மாதங்களில் இல்லாத ஒரு பெருமளவு தொற்று சீனாவில் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 8 மாதங்களாக கொரோனா வைரஸினால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாத தருவாயில் இந்த ஆய்வாளர்கள் சென்றபோது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்ற வள்ளுவனின் வாக்குக்கிணங்க இந்த கொரோனா நோய் முதல் நாடி கண்டறிய நாம் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருக்கும் போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 24 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு தெரிவித்து